ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தகுதி தேர்வு இலக்கணம் சார்ந்த கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். 100 கேள்விகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எவன் கூட்டல் ஒருவன் சேர்த்தெழுத கிடைப்பது எவன் ஒருவன். உயர்வு கூட்டல் அடைவோம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உயர்வடைவோம். வேதியுரங்கள் பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். எளிது என்பதன் எதிர்ச்சொல் அரிது. பொருந்தாத இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. கான் அப்படின்றது காட்சின்றது தான் பொருந்தாதது. காரணம் இந்த கான் அப்படின்றது வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த கான் அப்படின்னா காட்சி, இந்த கானுக்கு வந்து காடுன்னு வரணும். தவறாக கொடுத்துருக்காங்க. கொம்பு கிளைன்றது சரி, புழை துளைன்றது சரி, அசும்பு நிலம்ன்றது சரி. இது சொல்லும் பொருளும்னா நமக்கு டேரெக்டாக புக்கிலே கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து வீரம முனிவர் அவர்கள் எழுதியிருப்பாங்களே, ஸோ அதில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது எங்கெங்கே அணிவது. சுட்டி அப்படின்றது நெற்றி சுட்டி. ஓகேங்களா? ஸோ அது கரெக்டு தான். குலைன்றது நமக்கு காதில் அணியக்கூடியது. சூழி அப்படின்றது நம்மளுக்கு தலையில் அணியக்கூடியது. ஸோ கிண்கிணி அப்படின்றது இடையில் அணியக்கூடியதுன்றது தவறாக இருக்குது. உங்களுக்கான கேள்வி, கிண்கிணி என்பது எங்கு அணிவது. ஆன்சர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததும் பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. இது வந்து சிறு பொழுதை வச்சு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி அப்படின்றதுடைய சிறு பொழுது பார்த்தோன்னா யாமம், மருதம்க்கு வைகரை, பாலைக்கு நண்பகல், முல்லைக்கு வந்து மாலைன்னு வரணும். ஏற்பாடு அப்படின்றது தவறு. ஏற்பாடுன்றது எதுக்கு வரணும் அப்படின்னா நெய்தலுக்கு வரணும். ஸோ இது வந்து தவறாக பொருந்திருக்கு. பொருந்தாத இணை தான் அடுத்தும் கேட்டிருக்காங்க. விஸ்தாரம் அப்படின்றது அளவு கிடையாது, பெரும் பரப்புன்னு வரணும். ஓகேங்களா? மற்றது எல்லாமே சரியாக இருக்குது. வலுவு சொல் இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்றது தான் சரி. நான் அன்று அல்ல இதெல்லாம் வந்து எதை குறிக்கும்னா அக்னியை குறிக்கும். ஸோ அல்லேன் அப்படின்றது தான் சரி. அடுத்தது சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து வரணும். இது தப்பு. கான்சோனன்ட்னா மெய்யெழுத்து. டிஸ்கஷன்னா உரையாடல். ஸோ இது மூணுமே தவறாக இருக்குது. ஹோமோகிராஃப் தான் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டோம் அப்படின்னா புயல் அப்படின்றது சரியாக இருக்குது. டெம்பஸ்ட் அப்படின்றது சுழல் காற்றில் பெருங்காற்றுன்னு வரணும். ஸோ தவறாக இருக்குது. டோர்னடோ அப்படின்னா சூறாவளி. சீ ப்ரீஸ் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கடல் காற்று. உங்களுக்கான கேள்வி, சுழல் காற்று என்பதன் ஆங்கில சொல் என்ன. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வானம் அப்படின்னா இந்த வானம் ஆகாயம், இந்த வானம் வந்து வெடி. இது புக் பேக் கொஷின்லேருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஷின். பாடி மகிழ்ந்தனர். இதில் எந்த வகையான தொடர் அமைப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாடி டீயை பிரித்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இட்டு கூட்டல் ஈன்னு சொல்லிட்டு பிரிவோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு பிரிக்க தெரியாதுன்றவங்க கூட இது ஃபஸ்ட்டு புள்ளி வச்சு எழுதிக்கோங்க. எழுதிட்டு டீ அப்படின்னிங்கன்னா ஈ அப்படின்ற அந்த சவுண்ட் வரும். ஸோ ஈ வந்துருச்சு. ஈ வந்தாலே எது வரும் அப்படின்னா வினை எச்சம்னு வரும். கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனியம் பெயரும் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே டேரக்ட் புக் பேக் கொஷின் தான். புக் பேக்கிலேருந்து அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. தொழிற்பெயர் அப்படின்றது அல் அப்படின்ற விகுதி வச்சுருப்பாங்க. பாடல் அப்படின்றது அல்னு முடியுது இல்லையா? ஸோ இதுதான். அடுத்தது வினையாளனியம் பெயர் அப்படின்னா அர் அப்படின்ற சவுண்டில் முடியும். கேட்டவர் அர் அப்படின்ற சவுண்டு. ஓகேங்களா? ஸோ பாடல் கேட்டவன்றது தான் சரி. அடுத்த அகரவரிசை கேட்டிருக்காங்க. பாவரிசை கேட்டிருக்காங்க. ஸோ அகரவரிசை அப்படின்னா முதல் எழுத்தை பார்க்கணும். முதல் எழுத்து என்ன வரிசை வருதுன்னு பார்க்கணும். இப்போ முதல் எழுத்து பார்த்தோன்னா பா. அப்போ வந்து பா வரிசையில் கேட்டிருக்காங்க. பா பா பி பி பூ பூ பே பே பை போ போ பௌ. இதை வந்து முதல் எழுத்தை மட்டும் பார்த்து பார்த்து வரிசைப்படுத்தணும். வரிசைப்படுத்தணும்னா பசி, பானம், பிடி, புலி, பவம். நெக்ஸ்ட்டும் அகரவரிசை தான். இது வந்து தா வரிசை வச்சு வரிசைப்படுத்தணும். தா ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து தா, அடுத்து தீ இல்லை தீ, அடுத்து தூ, அடுத்து தே அப்படின்னு போயிட்டே இருக்கணும். ஸோ தூக்கு அடுத்து தூ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஒவ்வொன்றா சொல்லி பார்த்து ஆன்சர் பண்ணணும். அடுத்ததும் அகரவரிசை தான். இதில் வந்து வெவ்வேறு வரிசைகளை கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு காங்காச்சா வச்சு வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு எதை எழுதுவோம்? நான் எழுதுவோம். ஓகேங்களா? நான் வரிசை தான் வரும். அதுக்கடுத்து பா வரிசை, அடுத்து மா வரிசையிலே மூ வரும். மூக்கடுத்து தான் வா வரிசை வரும். இந்த மாதிரி வரிசைப்படுத்தணும். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். ஸோ இதுதான் வரிசைப்படுத்தி அழகாக இருக்குது. அடுத்த அகர வரிசைப்படுத்துகளில் வந்து சீர்செய்யன்னு கொடுத்துருக்காங்க. இது தா வரிசை. ஸோ தா தா தீ தீ தூ தூ அதை வச்சு ஃபஸ்ட் எழுத வச்சு நம்ம வரிசைப்படுத்தணும். நீ தேர்வு எழுதவில்லையா என்றுக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்கிறது. ஏற்கனவே நான் தேர்வு எழுதினேன், ஏதோ ஒன்று பண்ணேன், அதில் கை வலிச்சதுனால நான் தேர்வு எழுதலை. ஸோ உற்றது உரைத்தல் அப்படின்னா ஏற்கனவே நடந்ததை சொல்லி காரணமாக சொல்கிறது. ஓகேங்களா? கை வலிக்கிறதுன்றது நான் ஏற்கனவே இதை ஏதோ பண்ணேன், அதனால் கை வலிக்குது, ஸோ அதனால் நான் தேர்வுக்கு வரல, எழுதலை அப்படின்ற மாதிரி. எலியும் பூனையும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோன்னா எலியும் பூனையும் ஆப்போசிட் தான் எப்பயுமே. ஸோ அப்போ வேற்றுமையாக தான் அவங்க இருப்பாங்க. இலவு காத்த கிளி அப்படின்றது ஏமாற்ற பொருளில் இருக்கும். நெக்ஸ்ட்டு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பசுமரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம்.
உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இனமொழி விடை. ஓகேங்களா, உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் எனக்கு கட்டுரை எழுத தெரியும், கதை எழுத தெரியுதோ தெரியலையோ ஆனால் கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமாக கொஞ்சம் பதில் சொல்கிறாங்க இல்லையா, எழுத தெரியுன்றது லெவல். அதனால் இது இனமொழி விடை. இனமொழின்றது வந்து ஒரு இனமாக சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்டாக இந்த இதுலன்னா அது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்தது நிறுத்தற்குறி கண்ணா வா அதோ அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். ஸோ இதுக்கு சரியான நிறுத்தக்குறி எழுதணும், அதை தான் இட்டே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. ஸோ இதுதான் வந்து சரியானது. ஏன்னா கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா இப்படி வந்துடணும். ஓகேங்களா, அதேமாதிரி உடைந்து போயிடுச்சு, பணம் காணாமல் போனது, இதெல்லாம் நார்மலாக செயற்பாட்டு வினை தான். இது எல்லாமே அதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்டாப் தான் லாஸ்ட்டில் வரணும். இந்த இடத்துல எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. இதை வந்து எழுத்து வழக்கில் மாற்றணும். எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை. கொடுத்துடு அப்படின்றதோட எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா கொடுத்து விடு. அறநெறி சாடம் பாடலை எழுதியவர் யார்? மாணவரிடம் இந்த கேள்வியின் பொருள் யாது என்று ஆசிரியரிடம் மாணவன் கேட்குறதுன்றது அறிவினா. ஏன்னா மாணவன் வந்து இந்த பொருள் எது தெரிஞ்சுக்கிருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் அறிவினா அறியாவினாக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அறிவினான்றது எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை வந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்குறது. அறியாவினான்றது எனக்கு ஒரு விஷயம் தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் கேட்குறது. ஓகேங்களா, ஸ்டாஃப்க்கு பதில் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுதான்னு கேட்கறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஷின் கேட்பாங்க, அதுதான் அறிவினா. காட்சி அழகு அப்படின்றத காட்சி குடல் ஈ குடல் அழகுன்னு பிரிக்கிறாங்க. இதில் பின்வருவனற்றில் எது கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இகர ஈறு. இதை எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படின்னா காட்சி சீன்றதை பிரித்தோன்னா என்ன வரும், இச்சு குடல் ஈன்னு வரும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இகர ஈருன்றது கடைசி எழுத்து. ஓகேங்களா, கடைசியை அதாவது எழுத்துன்றதை விட கடைசின்னு சொல்கிறத ஈரு. அப்போ இதில் கடைசி இருக்கிறது சி தான். ஸோ அப்போ இகர ஈரு. அடுத்து உயிர்குடல் உயிர் அப்படின்றது மலை அருவி. இது வந்து நம்மளுக்கு புக்கில் வந்து ரேர் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி எழுத்தும் பின்னாடி எழுத்து மட்டும் தான் பார்க்கணும். முன்னாடி எழுத்து என்ன இருக்குது, லையை பிரிச்சிங்கன்னா இல் குட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரிப்பீங்க. இங்கிட்டு வந்து ஆன்றது இருக்குது. இதில் பாருங்களேன், இந்த எழுத்தும் உயிரெழுத்து தான், இந்த எழுத்தும் உயிரெழுத்துல, ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே உயிரெழுத்து தான். அப்போ இதுவும் உயிர் இதுவும் உயிர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது கரெக்டு. அடுத்தது மெயின் கொடுத்துருக்காங்களா, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கூட்டலுக்கு முன்னாடி இங்கே இல்லு இருக்குது, இது மெய் தான், கரெக்டு தான். இங்கே ஆ இருக்குது, இது உயிர் எழுத்து தானே, ஸோ மெய்யும் உயிரும் வந்திருக்கணும். இங்கே மெய்யும் மெயின் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து கோல் அப்படின்றது வாங்குறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, வாங்கி கொள்வது அப்படின்னு. கோல் அப்படின்றது புறங்கூறல், கோல் மூட்டுதல்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த புறங்கூறல் அப்படின்ற நமக்கு பொருளாக கொடுத்துருக்காங்க. குரல் நெடில் பிழையான சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கெண்டை கொண்டைன்னு கொடுத்துருக்காங்க, தவறு தானே. ஏன்னா கெண்டைனா கேண்டை, அந்த கே அப்படி தான் வரணும். ஓகேங்களா, அதுதான் குரல் நெடில் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 10 பாட்டு நூல்கள் 1 மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள்படும். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். இது ரெண்டுமே சரியானது தான். ஓகேங்களா, ஸோ சரியாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான கேள்வி, மதுரை காஞ்சியில் எத்தனை வரிகள் மதுரையை பற்றி கூறுகிறது? ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மூன்றுமே வந்து பயங்குழி எழுத்துகள். உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடு உடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான், கூற்றும் சரி காரணமும் சரி. கல்லாமை ஒளிக அப்படின்னு சொல்லி சொல்கிற இடத்துல என்ன தொடர் வருது அப்படின்னா விளைவு தொடர். நெக்ஸ்ட்டு டெரக்கோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பம். ஓகேங்களா, ஸோ இது ஆமாம் கல்லாமை ஒளிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது விளைவு தொடர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டெரக்கோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பம். பொருளின் செறிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்ணங்கரையல், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரையர்னு இருக்கேன்னு சொல்லி சிம்பிளாக முடிய மாட்டாங்க, கண்ணங்கரையர்னு இருக்காங்க அப்படின்னு முடிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன கருப்பாக இருக்கிறதுன்றதே கருப்பு, இதில் கண்ணங்கரைன்னு சொன்னால் இன்னும் கருப்பாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல செறிவாக சொல்கிறாங்க, அதிகப்படுத்தி சொல்கிறாங்க. பச்சை பசேல் நார்மலாக சொன்னாலுமே அது பச்சையாக இருக்குன்னு தான் அர்த்தம். பச்சை பசேல்னே அப்படியே அவ்வளோ பச்சையாக இருக்கும் அந்த மாதிரி. பொச்சாப்பு அப்படின்றதோட பொருள் வந்து சோர்வு. உப்பர் அப்படின்னா யாரை குறிக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் தாத்தா. இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மேபி கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ குமரி வட்டத்தில் உப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது யாரை கேட்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் தாத்தா. சரியான பதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓர். காரணம் என்ன அப்படின்னா ஓர்னு வந்தாலே அதுக்கு பின்னாடி வந்து உயிரெழுத்து தான் வரணும். ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கிற ஏதாவது ஒரு எழுத்து தான் வரணும். ஓருக்கு பின்னாடி பாருங்கள், இங்கே ஊர் அப்படின்னு வந்துருக்கு, ஊன்றது ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கிறது. ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி உயிரெழுத்து வரக்கூடாது, உயிர் மெய் எழுத்து வரணும். அதை வச்சு தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க, ஒருக்கு பின்னாடி உயிரெழுத்து வரக்கூடாது. அடுத்த சொல்லும் பொருளும். ஒப்புமை அப்படின்னா இணை அப்படின்றது. அற்புதம்னா வியப்பு, முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல்.
ஒரு பத்தியை கொடுத்து இந்த பத்தியை படித்து சரியான வினா விடை கேட்டிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளை முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்துக்கு 800 மில்லிலிட்டர் குருதி தேவைப்படுகிறது. சிறுமூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த பிரபஞ்சத்திலே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மனித மூளை. மனித மூளையில் இருக்கும் செல்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ட்ரில்லியன். மூளை எங்கிருந்து முளைக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுகுத்தண்டிலிருந்து. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளோ குருதி தேவைப்படும் கேட்டாங்கன்னா 800 மில்லிலிட்டர். நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது வந்து சிறுமூளை. இவை கூட்டல் எல்லாம், இதை சேர்த்தது மாதிரி நமக்கு கிடைக்கிறது இவை எல்லாம். ஏன்னா இது வந்து ஐ வழி எவ்வும் அப்படின்ற புணர்ச்சி விதிப்படி புணரும். என்றென்றும் பிரித்தெழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். தாம் கூட்டல் இனி பிரித்தெழுத சேர்த்தெழுத கிடைக்கும்போது தாமினி. இன்று கூட்டல் ஆகி இன்றாகி. புறவலர் இரவலர். பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. வடக்குனா குணக்கு. இது வந்து நம்மளுக்கு 10th காட்சிவா அந்த பாடத்துலேருந்து கேட்டிருப்பாங்க. கிழக்கு அப்படின்றது கொண்டை கரெக்டு, மேற்குனா கோடை கரெக்டு, தெற்குனா தென்றல்றது கரெக்டு, வடக்குனா வாடை காற்று அப்படின்றத சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அப்போ தவறாக கொடுத்துருக்காங்க. பொருந்தா சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. கலங்கு. ஏன்னா அம்மானை, கலங்கு, ஊசல் இது எல்லாமே பெண்பால் பிள்ளைகளுக்கு வரும். ஓகேங்களா? காப்பு, செங்கீரை இது எல்லாம், அம்புலி இது எல்லாமே பொதுவானது. பெண்பார் பிள்ளை தமிழில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறுதேர். காரணம் சிற்றில், சிறுபறை, சிறுதேர் இது மூலம் ஆண்பார் பிள்ளை தமிழுக்கு வரும். அடுத்தது பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆறினா அருமை, இரடினா திணை, அழகினா தங்கி, படுகர்னா மேடுன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. பள்ளம். படுகர்னா பள்ளம்னு வரணும். இது நமக்கு மலைப்படு கடாம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நெகிழிப்பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். ஸோ இதுதான் நெகிழிப்பையை. இப்போ கண்டிப்பாக வரணும். புறக்கு இக்கு கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா? புறக்கணிப்போம். மரபு பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடிய காய்களின் இளமை பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கந்தரி பிஞ்சு இதுதான் வந்து சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து தவறாக இருக்குது. வாழை கச்சல்னு வரணும், மாவடுன்னு வரணும். உங்களுக்கான கேள்வி அவரையின் அந்த இளப்பெயர் என்ன? ஓகேங்களா? அவருடைய பிஞ்சு இருப்போம் இல்லையா, அதோட இளமை பெயரை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கத்திரி பிஞ்சு அப்படின்றத இந்த இடத்துல சரியாக இருக்குது. மயில் அகவும், குயில் கத்தும், கோழி கொக்கரிக்கும், கிளி கீச்சிடும். ஆன்சர் குயில் கத்தும் அப்படின்றது தவறு. ஏன் அப்படின்னா குயில் வந்து என்ன பண்ணுவோம், கூவும். இந்த இடத்துல மரபு வலுன்னு கேட்டிருக்காங்க. வலுன்னா மிஸ்டேக் இருக்கிறது, வலு வட்டுறதுன்னா மிஸ்டேக் இல்லாதது. மயில் அகவும், காவும் கத்தும், கோழி கூவும், புறா குளரும். இதில் மரபு பிழை அற்றது கேட்டிருக்காங்க. மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும்னு வரணும், காகம் கரையும், புறா குணுகும்னு வரணும். கூகை குணுகும், புறா என்ன பண்ணும். இது ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சடனாக ஞாபகம் வரல. ஸோ ஆன்சர் கரெக்டான ஆன்சர் நான் லைக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சந்திப்பிழை இல்லாதது கேட்டிருக்காங்க. உலக பெரும் புகழை பெற்று தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். ஸோ உலக இப்போ கண்டிப்பாக வரணும். பெரும் புகழை இப்போ கண்டிப்பாக வரணும். பெற்று தந்த இது கண்டிப்பாக வரணும். உண்டாக்குதல் அப்படின்னா இந்த பொருளுக்கு தான் வந்து இந்த விலைக்கு தான் உண்டாக்குதல்னு வரும். இந்த விலைனா விருப்பம், இந்த விலை அப்படின்றது நமக்கு பொருளுடைய விலை. ஓகேங்களா? பார் அப்படின்னா உலகம் மேதினின் 2 பொருள் இருக்குது. நெக்ஸ்ட்டு சொல்லுதல் அப்படின்னா செப்புதல் மற்றும் கூறுதல் இந்த பொருளில் வரும். விளம்புதல் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. உன் அப்படின்றதுடைய வேர்ச்சொல்லோட பதம் கேட்டிருக்காங்க. பதம் அப்படின்றது அந்த சொல் ஃபுல்லாக. ஓகேங்களா? அதுதான் உண்டாள். ஆடினான் அப்படின்றதோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஆடு. வேர்ச்சொல் எப்பயுமே வந்து கட்டளை பொருளில் இருக்கும். சரியான அகர வரிசை கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணணும், காக்கா வரிசை அந்த இதில் வரிசைப்படுத்தணும். முதல் எழுத்தா காக்கா, கி கி, கு கு, கே கே, கை, கோ கோ, கவ் அந்த மாதிரி. கா கா, கி, கோ கோ அந்த மாதிரி. அடுத்ததும் அகர வரிசை தான். இது வா வரிசை வச்சு அகர வரிசை கொடுத்துருக்காங்க. வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி. அடுத்த அகர வரிசை தான் கேட்டிருக்காங்க. துறைமுகம், பொருள்கள், முதலீடு, வணிகம். இதே நம்ம இந்த வரிசையாகவே இல்லையே அப்படின்னு கேட்டாங்கன்னா காங்காச்ச வரிசையில் வரிசைப்படுத்தியிருக்காங்க இதை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு தா வரிசை வரும், அடுத்து தான் பா வரிசை, அடுத்து மா வரிசை, அடுத்து வா வரிசை. அடுத்த அகர வரிசை தான் கேட்டிருக்காங்க. சங்கு, சிற்பம், சுத்தி, சொட்டு. இது வந்து சா வரிசையை வச்சு கேட்டிருக்காங்க. விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டால் அதுக்கு கைப்பந்து விளையாடுவேன்னு சொல்கிறது இனமொழி விடை. கால்பந்து விளையாடுவியா, ஃபுட்பால் விளையாடுவேன்னு கேட்டால் இல்லை நான் ஹேண்ட்பால் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறது, அதான் இனமொழி விடை. மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே. இது வந்து எந்த இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டான்னா இரட்டை காப்பியம். சிலம்பே மணிமேகலை 2 காப்பியத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படின்றது இதுக்கு சரியானதாக இருக்கும்.
என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டால் வராமல் இருப்பேனா, அதாவது வருவியான்னு கேட்டால் வருவேன் அப்படின்னு சொல்கிறது நேராக சொல்கிறது. வராமல் இருப்பேனா அப்படின்னா நான் வராமல் இருந்துருவேனா வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, அப்போ அதுக்கு பதிலாக இன்னொரு வினாவையே சொல்கிறது. ஓகேங்களா, அதான் வினா எதிர் வினாதல். இது ஒரு வினா, இதுக்கு எதிராக கேட்குறதுக்கு எதிர் வினாவை இன்னொரு வினாவை அவங்களும் சொல்கிறாங்களா, அதான் வினா எதிர் வினாதல். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வி வந்தாலும் பி வந்தாலும் பிற வினை தான் வரும். கட்டியாயிற்று, ஆயிற்று, போயிற்று, போனது, இதெல்லாம் வந்து அது வந்து நமக்கு செயற்பாட்டு வினையில் வரும். ஓகேங்களா, பணம் காணாமல் போனது, போனதுன்னு வந்தாலே செயற்பாட்டு வினை தான். நெக்ஸ்ட்டு கிரியேட்டர் அப்படின்றவங்க யாருன்னா படைப்பாளர். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு செகண்ட் வரும். ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க யாருன்னா கலைஞர். ஸோ செகண்டுக்கு தேர்டு. கார்ட்டூன் அப்படின்றது நம்மளுக்கு என்னது கருத்து படம் 4. இந்த முன்னாடி இருக்க நம்பரை பார்த்து தான் போடணும். கேவ் பெயிண்டிங்னா குகை படம். சைடில் நம்பர் போட்டு போடாதீங்க, தவறாக இருக்கும். விஷம் அப்படின்னா நஞ்சு. குடந்தை அப்படின்றதுக்கு அந்த இது வந்து இலக்கண நெறியிலேருந்து பிறழ்ந்து வந்திருக்கு. ஏன்னா கும்பகோணம் அப்படின்றது அந்த குடந்தைன்றது மாறி வந்திருக்கு. மதுரை, திருச்சி, நீலகிரியில் அதே பேரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு கொஷின், திருச்சிராப்பள்ளி அப்படின்றதுடைய மரபு தான் திருச்சின்னு சொல்லுவோம். ஸோ இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல் குடந்தை அப்படின்றது மட்டும் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தவறான மரபு எதுன்னு கேட்டிருக்காங்க. மன்னார்குடி அப்படின்றது அதாவது தவறான மரபு எதுன்னு கேட்டிருக்காங்க. கும்பை அப்படின்னா குடந்தைன்னு வரணும். ஸோ இது கரெக்டாக பொருத்திருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கோவை அப்படின்றது கோயம்புத்தூருக்கு கரெக்டானது தான். ஸோ இப்போ இது கரெக்டாக கோவன்புத்தூர் அப்படின்றக்கும் ஸோ கோவைன்னு சொல்லுவோம். இது சரியான மரபுன்னு நினைக்கிறேன். இது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மன்னார்குடினா மண்ணைன்னு சொல்லுவோம். அரியலூர் கும்பைன்னு சொல்ல மாட்டோம், குடந்தைன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தவறாக இருக்குது, இது மட்டும் சரியாக இருக்குது. ஸோ இந்த 82வது கொஸ்டினுக்கு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோழி அப்படின்றதோட இளமை பேர் கோழி குஞ்சுன்னு சொல்லுவோம். நாவாயின்றதோட இளமை பேர் படகு. நாவாயின்றதோடைய சரியான தமிழ் சொல் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா படகுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நாவாயின கப்பல் அந்த பொருளில் வரும் இல்லையா, ஸோ அதான். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த காலம் அப்படின்னா பட்டம் பெற்றவர் இப்போ ஆல்ரெடி வாங்கியிருக்காரு, அப்போ அது இறந்த காலம். சரியான இணை. கண்ணன் வந்தான் அப்படின்னா ஏற்கனவே வந்துட்டான், அதனால் இறந்த காலம். வருவான்னா அது எதிர்காலம். வருகிறான் நிகழ்காலம். வருகின்றான் நிகழ்காலம். மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியான மரபு தொடர் கேட்டிருக்காங்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அப்படின்றதான் சரி. சோலைப்பூவினில் வண்டினம் கவிழும் அப்படின்றது எங்கே வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோலைப்பூவினில் வண்டினம் கவிழும், இதுதான் வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஓகேங்களா, நகைன்றதுக்கு 2 பொருள், ஒன்று புன்னகை, இன்னொன்று பொன்னகை. அடுத்து செய் அப்படின்னா செயலை செய் அப்படின்ற ஒரு பொருளையும், இன்னொன்று வயல் அப்படின்ற பொருளையும் வந்திருக்கு. லெக்சிகான் அப்படின்றது பேரகராதின்றதை தான் குறிக்கும். அடுத்து மாரல் அப்படின்றது நீதின்றதை குறிக்கும் 3. கைடன்ஸ் அப்படின்றது வழிகாட்டுதல் 4. டிசிப்ளின் அப்படின்றது ஒழுக்கம் 2. சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர் 1. புலிப்பரல் அப்படின்றதான் சரி. அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணி செயல்படாமல் டக்குன்னு செஞ்சிடறது. கம்பு அப்படின்னா கம்பங்கொள்ளை, அதுதான் வந்து சரியாக இருக்கும். கம்பு தோட்டம், கம்பங்குவியல், கம்பங்கொள்ளை அப்படின்றதான் சரி. அடுத்து 8 10ன்றதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஏன்னா 8 தொகை 10 பாட்டு இப்போ போட்டு தானே எழுதுகிறோம், 8 இத்து போட்டு தானே எழுதுகிறோம், வல்லினம் மிகும். ஓகேங்களா, ஸோ அரிக்கமேடு அகழாய்வில் வந்து ரோமானிய நாணயங்கள் கிடைத்தது. இதில் வந்து கீழே இருக்கிறதுல தவறான தொடர் கேட்டிருக்காங்க, மற்றதெல்லாம் சரி. இது மட்டும் தான் தவறாக இருக்குது, மற்றதெல்லாம் ரீட் பண்ணி விட்டுருங்க. அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடச்சிருக்கு. புறப்பொருள் வெண்மாமலைன்ற நியூலில் ஏறுகள் பற்றி இருக்குது. பட்டிமன்றம் குறித்த செய்தி மணிமேகலையில் இருக்குது. அடுத்தது வல்லினம் மிகும் இடம் மிகா இடங்கள் அறிந்து நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சரியான சொற்றொடர் லைனாக இருக்கிறது. அடுத்து சொல்லும் பொருளும். தேசம் அப்படின்னா நாடுன்னு வரும் 2. நெறி அப்படின்னா வழி 1. மாசரனா குற்றம் இல்லாமல் 4. மேதைனா அறிஞர்கள் 3. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன, தான் வரணும், அதான் சரி. பறவைகள் கல் வந்தால் இங்கே தான் வரணும், ஏன்னா பன்மை விகுதி. அடுத்து மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் அப்படின்ற நிறைய பேரை குறிக்கிது இல்லையா, ஸோ பன்மையை குறிக்கிது. அப்போ இதுதான் வரும். மொத்தம் 100 கேள்விகள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து இடையில அப்பப்போன்னு கேட்டிருப்போம், அதெல்லாம் ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம 100 கொஷின்ஸாக போட்டுட்டு இந்த பிடிஎஃப் வந்து டோட்டலாக என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம 313 பேஜஸ் வரைக்கும் இது வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். இதில் டோட்டலாக 1330 பக்கங்கள் கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஸோ 300 பக்கங்கள் இப்போ நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். இந்த பிடிஎஃப்
முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.